ஆண்டவர் நம்மை குறித்த நினைவுகள், எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, ஹல்லேலூயா, நன்மைக்கு ஏதுவானவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை நாமே யோசித்து கொள்ளலாம். ஒன்றுக்குமே உதவ மாட்டேன். என் கணவர் கூட அடிக்கடி, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டேன், நீ என்னைக்கு கால் வச்சியோ அன்னையிலிருந்து ஆசீர்வாதமே இல்லைன்னு, சாபந்தான். மாமியார் திட்டலாம், பலர் நம்மளை பற்றி சொல்லலாம். ஆனால் நம்மை உருவாக்கின தெய்வம், ஆமென், நம்மை ரட்சித்த ஆண்டவர், இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறவர் சொல்லியிருக்கிறார், உன்னை குறித்த நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் லேயாளை குறித்து யோசித்து பார்த்தேன். லேயாள், ராகேல், அந்த ராகேலுக்காக தான் 7 வருஷம் அவர் வேலை செய்தார். இப்போ அவருக்கு கிடைச்சது லேயா. அந்த லேயாளை அவங்க அப்பா சொல்கிறாங்க, 7 நாள் வரைக்கும் இவன் கூட நீ வாழு, அதுக்கு பிறகு நான் யாரை கொடுக்குறேன், ராகேலை கொடுக்குறேன். அவன் மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தேன், நம்மை போல உள்ள ஒரு ஸ்திரீ, அவருடைய மனசு எப்படியெல்லாம் இருந்திருக்கும். அற்பமாக எண்ணப்பட்டான். ஆனால் நம்ம ஆண்டவர் என்னது, அவளை குறித்து நன்மையானவைகளை வைத்திருந்தபடினால் அவர் வரிசையாக குழந்தைய கொடுத்தார். ரூபன் வந்தான், சிமியோன், லேவி, அடுத்தாப்புல யார், கர்த்தரை துதிக்கத்தக்கதாக யூதாவும் பிறந்தான். அந்த யூதா கோத்திரத்தில் தான் யார் பிறந்தா, நம்ம இரட்சகராய் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் பாருங்க. ரூத்தை குறித்து யோசித்து பார்த்தேன். அந்த ரூத் தன்னுடைய கணவரை இழந்தவராக அந்த இடத்துல பயங்கர வேதனையோடு இருந்த சமயத்தில் ஒரு சின்ன தீர்மானம் எடுத்தான். அவளுடைய மாமியை நகோமியை பார்த்து, உன் தெய்வம் தான் என் தெய்வன், உன் ஜனம்தான் என் ஜனம், என் ஜீவன் போகும் வரைக்கும், உயிரோடு இருக்கும் மட்டும் நான் என்ன செய்வேன், உண்மைதான் பின்பற்றுவேன். எனக்கு உள்ள ஒரு சின்ன கேள்வி, அந்த நகோமிக்குள்ளே என்னதான் காணப்பட்டுச்சு இந்த ரூத் நகோமியை பின்பற்றுவதற்கு? ஓர்பாள் எளிதாக கிஸ் பண்ணிட்டு மாமியை என்ன செய்துட்டா, அவள் முத்தம் செய்துட்டு போயிட்டான் அவங்க அம்மா அப்பா. அதுக்கு பிறகு அந்த ஓர்பாளை பற்றி ஒரு வார்த்தை கூட பைபிளில் இல்லை. யோசிச்சு பாருங்க. அந்த ரூத் ஆண்டவரையும் அந்த நகோமியை பின்பற்றினபடியா ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அந்த ரூத் சந்ததியில் தான் ஓபேத், அடுத்தாப்புல ஈசாய், அதுக்கு அடுத்தாப்புல தாவீது, நம்ம இயேசுவும் பிறந்த சந்ததி. ஹல்லேலூயா. இந்த மதியான வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்தே நீங்கள் வித்தியாசமாக நினைத்து கொண்டு இருக்கலாம், நான் ஒன்றுக்குமே உதவ மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. முந்தி நாட்களில் பார்க்கும்போது நம் சங்கீதம் 68வது சங்கீதம் 12-13வது வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 68:12-13. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் எங்க இருக்கிறோம், நம்மெல்லாம் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும், ஆமென், ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார், அதன் இறகுகளின் சாயலாகவும் அலங்கரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து முந்தின வசனத்தில் பார்க்கிறது போல, 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, ராஜாக்கள் தத்தளித்து ஓடுவார்களாம். ஹல்லேலூயா. கொள்ளை பொருளை அந்த வீட்டில் இருக்கிறவள் பங்கிட்டுக் கொள்ளுவாள். ஹல்லேலூயா. நம்ம அடுப்பின் அடியில் கிடந்தவர்களானால் இந்த நாட்களில் தான் பார்க்கும்போது பாஸ்டர்ஸ் வாய்ஸ் எல்லாம் செய்தி கொடுக்கிறத கேட்குறோம். ஆனால் எனக்கும் தெரியும், ஏஜி சபையில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் தெரியும், அவங்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் அவங்க ஒய்ஃப் மாதிரிலாம் ஒரு நாள் கூட இந்த மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணதை கேட்டது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. ஆனால் நல்லா உபசரிப்பாங்க, சகல காரியத்தையும் செய்வாங்க, குடும்பத்தை நல்லா நடத்துவாங்க. ஆனால் இந்த நாட்களில் நமக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் பாருங்களேன், நியூஸை பாருங்கள்,
பொலிட்டிக்கல் லீடர் ஒருத்தர் இருந்து பேசினார்னா கிட்ட ஒரு சகோதரி நிற்பா. பார்த்துருக்கீங்களா? நான் கடந்த நாட்களில் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போயிருந்தேன். அப்போ அங்கேருந்து போகும்போதே நானும் பாஸ்டமாக போயிருந்தோம். அங்கேருந்து எங்களை கூப்பிட்டவங்க சொன்னாங்க, அந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே நீங்கள் படுதா, அதை கருப்பாவோட மூடிட்டு வரணும் பாருங்கள், அதே மாதிரி படுதா போட்டுக்கணும். ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு இங்கே எதுவுமே முன்னேற்றம் கிடையாது. போலீஸ்கள்லாம் அந்த இடத்துல போலீஸ்கள் உண்டு. அவன் படுதா போடாத பெண்களை அவன் என்ன செய்வானா, அவன் நிறுத்தி கேட்பானா. ஆகையால் நானும் வாங்கிக்கிட்டு போனேன், இன்னும் இருக்குது என்கிட்ட. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அந்த கண்ட்ரியில் போய் இறங்கின உடனே அங்கே உள்ள இமிக்ரேஷன் அந்த சின்ன டேபிளுக்கு போகும்போது, அந்த கேபினுக்கு போகும்போது அங்கே இருந்தது யார் தெரியுமா? பெண்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா எட்டி பாருங்க, அந்த பைலட் யாராக இருக்காங்க தெரியுமா? லேடிஸ், நிறைய பைலட். ஆண்டவர் எல்லா இடங்களிலும் சகோதரிகளை எடுத்து பயன்படுத்தும் போது, இன்னும் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் ராஜாக்களை கொள்ளை பொருளாய் நமக்கு தருவார். அவர்கள் தத்தளித்து ஓடுவார்கள். நம்முடைய வட்டாரங்களில் இருக்கிற அசுத்த போராட்டத்தின் ஆவிகள், நம்ம வட்டாரங்களில் இருக்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், நம்முடைய வட்டாரங்களில் இருக்கிற விக்கிரக ஆராதனையின் ஆவிகள், பலவிதமான அசுத்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தத்தளித்து ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! அதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். பாட்டு படிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நம்மை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஆண்டவர் முதலாவது நம்மை பார்த்து சொல்லுகிறார், முன்னேறி செல். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். 3வது அதிகாரம் 12 முதல் 14. நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த இடத்தில் வந்திருக்கிற எல்லாரும் 25வது வருஷம் வரைக்கும் நம்ம போயிட்டு, இந்த 26வது வருஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீ முற்றும் தேறினவன் என்று யோசிக்காத, நீ செய்ய வேண்டிய எல்லா காரியத்தை செய்து முடித்தாய் என்று யோசிக்காத, அடைந்தாயிற்று என்று யோசிக்காதபடிக்கு, இயேசு நம்மை எதற்காக நம்மை பிடித்தாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்யணுமா? லக்கை நோக்கி ஓட வேண்டும். நம்முடைய லக்கு எபிரேயர் 12:1 வாசிக்கிறது போல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். ஹல்லேலூயா! ஒரு சகோதரி யோசிக்காதீங்க, அம்மா முன்னால் நிற்கிற நீங்கள், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் எளிதுதான், ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைம்மா அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரால் நியமித்த பாதை. ஹல்லேலூயா! ஆண்டவர் கொடுத்த கணவர், அவருக்காக நன்றி செலுத்தணும். ஊழியத்தில் இருப்பீர்கள் என்றால் அவர் நல்லா ஜோம் பண்ணணும்ன்ட்டு, ஊழியம் செய்யணும்ன்ட்டு ஜோம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க பிள்ளைகள், அவருக்கு தெரியும் எத்தனை பிள்ளைகள் நமக்கு உண்டு என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுடைய சுபாவங்கள் ஆண்டவருக்கு தெரியும். குடும்பத்தை நல்லா நடத்தணும். ஹல்லேலூயா! எனக்கு நியமிக்கப்பட்ட துணை, எனக்கு நியமிக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தில் ஆண்டவர் நியமித்தபடியினால் அவர் என்ன நோக்கத்தை நம்ம குடும்பங்களின் மூலமாக செய்து முடிக்கணும்னு விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு குடும்பத்தை நல்லா கவனிக்கணும். சரியா? நாங்கள்லாம் நல்ல ஜோம் பண்ணுறவங்க, நாங்கள் அங்கே கூட்டம் நடந்தால் போவோம், இங்கே கூட்டம் நடந்தால் போவோம், உபவாச ஜெபத்துக்கு போவோம். பிள்ளைங்களை விட்டுறாதீங்க. நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு சந்ததி உண்டு. அது எப்படிப்பட்ட சந்ததியே என்று சொன்னால், தேவனை பின்பற்றுகிற சேவிக்கிற சந்ததி. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க என்னதும் படிக்கலாம், எந்த இடத்துலையும் வேலை செய்யலாம், ஆனால் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா!
சபையோடு இணைந்து ஊழியம் செய்யணும், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக மாறணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓட கடவோம். ஏசாயா 43வது அதிகாரம் 13, 18, 19வது வசனங்களை வாசிக்கும் போது பூர்வ நாட்களை நினைக்க வேண்டாம். சரியா? பழைய காலத்திலேயே உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்கா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ காலங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், வனாந்தரத்தில வழியையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும், வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். போதும். இந்த 25வது வருஷம் வரைக்கும் என்னெல்லாம் காரியம் நடந்துச்சு. என்னால ஜெபம் பண்ண முடியல. சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க, என்னால் ஜெபம் பண்ண முடியலம்மா, இந்த பிள்ளைகளோடையே நேரம் போயிடுது, என் வீட்டு வேலையிலேயே நேரம் போயிடுது, நான் ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்ய முடியலை, ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியலை. ஆண்டவர் சொல்கிறா, முந்தினவைகளை எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இந்த 26வது வருஷத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு புதிய காரியம். அந்த புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த இடத்துல சபையில் உள்ள மக்கள் தான் வந்திருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் யாராவது ரட்சிக்கப்படாமல் இன்னும் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ரெண்டாவது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்க. யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம ஞானஸ்நானம் எடுத்துருங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், ஒருவேளை 25வது வருஷம் வரைக்கும் பலவித கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகளோடு கூட கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் என்று சொன்னால், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். வனாந்தரத்தை பார்த்தீங்கன்னா, பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியும், முழுசும் மண்ணாக தான் இருக்கும், வழியே தெரியாது. ஆனால் ஆண்டவர் யார் என்று சொன்னால், வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குறவர், அவாந்திர வெளிகளில் நமக்காக காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரை விசுவாசிக்கணும். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கணும். என்னெல்லாம் ஆண்டவரை உபயோகிக்க முடியாது நீங்கள் யோசிச்சுக்காதீங்க. யாரையும் ஆண்டவர் எடுத்து உபயோகிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமாரிய ஸ்திரீ எல்லாராலும் அந்த ஊரில் வெறுக்கப்பட்டபடினால்தான் மத்தியான வேளையில் வந்து தண்ணி மோண்டா. அங்கே யாரை சந்தித்தா? இயேசுவை சந்தித்தா. இயேசு அவளுக்கு தான் இப்போ நல்ல ஆராதனைகள் நடத்தினாங்க. இந்த ஆராதனையை யாருக்கு இயேசு சொல்லிக் கொடுத்தார்? சமாரிய ஸ்திரீக்கு தான் சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சமாரியா ஸ்திரீ, அவள் ஆண்டவர் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார். உன்னுடைய புருஷனை அழைத்து வான்னு சொன்ன உடனே அவள் சொல்லிட்டான், எனக்கு புருஷன் இல்லை. நீ சொன்னது உண்மைதான். நம்மளுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். அதை சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறாள்? தன் குடத்தை வைத்து விட்டு அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ளே ஓடி போய் அவ்வளவு பேரிடத்திலும் ஒரே ஒரு செய்தி தான் கொடுக்குறான். என்ன செய்தி? வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், குடத்தை வச்சுக்கிட்டே அலையக்கூடாது. வீட்டு வேலைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். அதுக்காக வீட்டு வேலை முடிவு உண்டாக்குறாங்க. வீடை சுத்தமாக அசுத்தமாக அழுக்காக வச்சுருக்காதீங்க. வீடு நல்லா சுத்தமாக இருக்கணும். கணவருக்கு எப்போ நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், சரியாக சாப்பாடு கொடுக்கணும். பிள்ளைங்களை சரியான நேரத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பணும். எல்லா காரியத்தையும் வீட்டில் செய்யணும். நம்ம யாராக இருக்கணும்னா, நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். ரெண்டாவது, குணசாலியான ஸ்திரியாக இருக்கணும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு யாரா? கிரீடமாக இருக்கிறான். கிரீடம் வச்ச புருஷன் என்று சொன்னால் நம்முடைய வீடு எதா மாறும் தெரியுமா? அரண்மனையாக மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் நல்ல குணசாலியான ஸ்திரியாக இருக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணும். புருஷனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்யான். இந்த காலங்களில் இருக்கிற சகோதரிகளும் ரொம்ப பெரியவங்க. கொஞ்சம் சண்டை வந்தால் போகுதும். இப்போ தான் கையிலே ஃபோன் இருக்கேன். எங்கள் கையில் ஃபோன் இருக்குது? நம்முடைய தலையணைக்கு கிட்டேயே ஃபோன் இருக்கும். ஃபோனை எடுத்து, அப்பா
அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க, அம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இந்த அம்மாவும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ நல்லா சூட்கேஸ் எல்லாம் அடிக்க ரெடியாக வைமா, நான் காலையில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவன் கூட உட்காந்து நீ பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்காத, நீ வந்துரு. நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப அந்த புருஷன் உங்கள் மகளை கூப்பிடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு காலம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி குணசாலியாக இருக்கணும், எப்படி நிதானத்தோடு இருக்கணும், எப்படி புத்தியுள்ள ஸ்திரீகளாக மாறணும், நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீகளாக மாறணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணும். அவள் வாயை திறந்தால் அந்த வாயில் என்ன வருமா, நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வருமா, தன்னுடைய கைகளினால் உற்சாகமாய் வேலை செய்வாள். பிள்ளைகளும் எழும்பி என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் எங்களுடைய அம்மா யார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே போல் புருஷனும் சொல்லுவாராம், அநேக ஸ்திரீகளை பார்த்தது உண்டு, ஆனால் நீ யாரு, எல்லாவற்றிலும் மேலானவள். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்காக உண்மையாக நல்ல குடும்பங்களை கட்டுகிறவர்களாய் நல்ல குணசாலிகளாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தை காணப்படணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சமாரியா ஸ்திரீ குடத்தை வைத்து விட்டு முழு சமாரியா பட்டணத்தையும் ஆண்டவருக்கு நேராக திருப்பிட்டான். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் இந்த இடத்தில் இருக்கிற அநேகரை ஆண்டவர் ஆமேன் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தினை உங்களை அர்ப்பணியுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் ஆக்கிலா பிரிஸ்கிலா தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து பிரஜாதிகள் எல்லாம் தங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக எடுத்து பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருந்தார். மகதலேனா மரியாளை குறித்து வாசிக்கும் போது 7 பிசாசுகள் இருந்த அந்த அம்மா, 7 பிசாசு ஒரு அம்மாக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னெல்லாம் செய்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த 7 பிசாசையை இயேசு துரத்தினபடினால அவள் இயேசு மேலே அன்போடு கூட இருந்து காலையில் இருட்டோடு எழுந்து மற்ற ஸ்திரீகளோடு கூட இணைந்து அந்த கல்றத்தோட்டத்துக்கு போயிட்டான். எதை பார்க்க போகிறான், இயேசுவின் சரீரத்தை பார்க்க போகிறான். ஆனால் இயேசு அந்த இடத்துல இல்லை. அவன் உட்காந்து அப்படியா இல்லையா பரவாயில்ல அப்படின்னு வரல, அங்கே இருந்து அழுகிறான். தோட்டக்காரன் என்ன இயேசுவை பற்றி இயேசுவை பார்த்து பேசும்போது இயேசு சொல்கிறான், நான் தான், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டு நீ போய் உன்னுடைய சகோதரருக்கு சொல்லு, நான் உயிரோடு எழும்பி விட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் மோசமான நிலைமையில் இருக்கிறவள் கூட ஆண்டவரால் தொடப்படும் போது அவரை நேசித்தால் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நமக்கும் வாஞ்ச இருக்கணும். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு போனாலும் யோசிச்சு பாருங்க, இயேசுவின் பேருள்ள அன்பு. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தினை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும். நான் இந்த உலகத்தில் எல்லாரையும் பார்க்கணும், நான் உண்மை நேசிக்கணும், உண்மை நான் நேசிக்கணும், உம்முடைய சித்தத்தை செய்யணும், உம்முடைய திட்டத்தை நான் செய்யணும். ஆண்டவர் சமூகத்தண்டையில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. முதலாவது முன்னேறி செல்லுங்கள். எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, முன்னேறி செல்ல போகிறோம். கர்த்தர் எதற்காக நம்ம பிடித்தாரோ அதை நாம் நிறைவேற்ற போகிறோம். ஹல்லேலூயா. லக்கை நோக்கி ஓட போகிறோம். அநேக ஆத்துமாக்களுக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறப்போகிறோம். ரெண்டாவதாக இந்த நாட்களில் இந்த 26வது வருஷம் அனலாய் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனலாய் இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் லவோதிக்கேய சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சுருக்கமான நேரமாக இருக்கிறபடினால நான் உங்களோடு கூட வசனத்தை வாசிக்க வேண்டாம், குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலாவாது குளிராவாது இருந்தால் நலமாக இருக்கும். 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அந்த 17ஆம் வசனத்தில் அந்த சபையின் மக்கள் தங்களை குறித்தே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்றா, எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, நாங்கள் யார், திரவிய சம்பன்னர், நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஒரு பாரம் இருந்துச்சுன்னா பாஸ்டர்கிட்ட போய் சொன்னால் போதும், ஒரு குரூப் லீடர்கிட்ட போய் சொன்னால் போதும், எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் யார், திரவிய சம்பன்னர், குறை ஒன்றும் இல்லை. சபையில் ஆராதனைகளில் கொடுக்கப்படுகிற செய்திக்கு குறைவே இல்லை. நாங்கள்லாம் யார், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, திரவிய சம்பன்னர். தங்களை குறித்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியாக இருக்கிறவர்களை குறித்தும் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறது இல்லை. நம்ம என்ன செய்யணும், முன்னேறி செல்லணும், அனலாய் மாறும். அனலாய் மாறுவதற்கு 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். 3 காரியங்களை நம்ம செய்யணுமா. முதலாவதாக
நீ பொன்னா, அதாவது அக்னியால் புடமிடப்பட்ட பொன்னை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பொண்ணு, புடமிட்ட பொண்ணு. அது என்ன தெரியுமா? கிறிஸ்டியன் கேரக்டர். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கணும். பார்க்குறாங்களா? நம்ம வீடு கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்த வீடாக இருக்குதா? எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. நாங்களும் சண்டை போடுறோம். ராத்திரி வந்தால் அவங்களும் சண்டை தான் போடுறாங்க. எங்கள் வீட்லேயும் டிவி ஓடுது சத்தமாக, அந்த வீட்லேயும் டிவி தான். ஆனால் நம்ம வீட்டை பார்க்கும்போது சொல்லணும், இவங்க கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே. இரவு நேரங்களில் குடும்பமாக ஜெபிக்கிற அந்த ஜப சத்தம் கேட்குது, பாட்டு சத்தம். நீதிமான்களுடைய வீட்டில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எங்கள் பிள்ளைகளுக்கும் அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த பிள்ளைங்கள்லாம் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றாங்க, உட்காந்து படிக்கிறாங்க. கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் கூட நல்ல சாட்சியாக இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? எல்லாரும் சொல்லுங்கள். புடமிடப்பட்ட பொன் அவசியம். யாரை போல மாறணும்? எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவை போல மாறணும். ரோமர் 8:29 வாசிக்கிறோம், அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறும்படியாக தான் கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை போல மாறணும்? எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவை போல மாறணும். நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை நடுவிலும் நம்ம கணவர் வித்தியாசம், அடுத்த வீட்டு கணவர் வித்தியாசம், அடுத்த சகோதரியுடைய கணவர் வித்தியாசம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய சுபாவம் வரணும்? இயேசுவின் சுபாவம். ஹல்லேலூயா. பொறுமையுள்ள குடும்பமாக மாறணும், மனத்தாழ்மையுள்ள குடும்பமாக மாறணும், நல்லா சம்மிசிவாக இருக்கக்கூடிய குடும்பமாக மாறணும். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன உண்டாகக்கூடாது? சண்டையின் சத்தம் உண்டாகக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தைகள் பிறப்பிக்கக்கூடாது. யாரை போல மாறணும்? இயேசுவை போல. எல்லாரும் யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன குணம்லாம் இருக்குன்னா, ஜென்ம சுபாவம் இருக்குது. அம்மா அப்பாவுக்கு இருக்கிற சுபாவம் நமக்கு இருக்கும். ரெண்டாவது, ஆதாமி சுபாவங்கள். கலாத்தியர் 5:17 வாசிக்கிறது போல அந்த 17 மாம்சத்தின் கிரியைகளும் நம்ம வீட்டில் இருக்கும். நம்ம உட்காந்து வாசி பார்க்கணும், இதெல்லாம் இருக்குதா? இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை எடுத்து போடும். என்னை பார்க்குறவங்க உண்மை பார்க்கணும். அதே போல் நமக்கு என்ன சுபாவம் இருக்குது தெரியுமா? பிசாசின் சுபாவமும் உண்டு. ஜேம்ஸ் யாக்கோபு 3:14-15 வாசிக்கும்போது அதில் போட்டிருக்குது, அகங்காரம், அதே போல் பெருமை, அதே போல் பொய், இதெல்லாம் என்னது? துரோகம், மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறது, பெருமை, பொய், இதெல்லாம் பிசாசின் குணங்கள். மாஸ்டர் எப்பவுமே எங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, பிசாசை பார்க்கணுன்னா கல்ற தோட்டத்தில் 12 மணிக்கு போய் பார்க்க வேண்டாம். புருஷன்கிட்ட கோவப்படுறீங்க பாருங்க, அந்த நேரம் ஓடி போய் கண்ணாடியை பாருங்க, அதுதான் பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில நேரங்களில் பிசாசாக இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய சுபாவம் உள்ளவங்களாக எங்களை மாற்றிக்கொண்டே வரணும். இந்த வருஷத்தில் உம்முடைய சுபாவம் உள்ளவங்களாய் மாற்றணும். பிசாசின் குணம் வேண்டாம், ஆதாமின் சுபாவங்கள் வேண்டாம், எங்கள் அம்மா அப்பாக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் வேண்டாம். நான் உம்மை போல மாறணும். ஏன் நம்ம உண்மை அவரை போல மாறணும்னா, 1 யோவான் 3:1-3 வாசிக்கும்போது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறிவிக்கப்படலை, ஆனால் அவர் வெளிப்படும் போது அவரை போலவே நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் போய் சொல்லுங்க, ஏசப்பா என்ன பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கணவர் எனக்குள்ளே இயேசு இருக்கிறத பார்க்கணும், என் பிள்ளைகள் பார்க்கணும். நம்ம யாரை போல மாறணும்? புடமிட்ட பொன்னை போல மாறணும். ரெண்டாவதாக, வெண் வஸ்திரம் தரிக்க வேண்டும். வெண் வஸ்திரம் என்று சொல்லும்போது, நம்ம அழைத்த தேவன் உண்மை, நம்முடைய அழைத்த தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நாளுக்கு நாள் பரிசுத்தமாய்க்கொண்டே வரணும். மூன்றாவதாக, உன்னுடைய கண்களுக்கு என்னத்தை போட்டுக்கோ? கலிக்கம் மாட்டிக்கொள். கலிக்கம் என்று சொல்லும்போது
இந்த கண்ணுக்கு போடுகிற ஒரு காரியம். அந்த லவோதிக்கேயா சபையானது அங்கே உள்ள பட்டணத்தில் இந்த கலிக்கம் அல்லது ஸ்பெக்ஸ் இப்படிப்பட்ட காரியங்கள் முக்கியமாக இருந்தது. உன்னுடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் எதுவோ அதை நிறைவேற்று. எங்களுடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம், அதே போல் எல்லா சபைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற விஷன் என்னன்னா, இயேசுவின் பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். பிரதான கட்டளை என்னது? மத்தேயு 28:18-19-20 வசனத்தில் வாசிக்கிறது போல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லாருமே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். நம்முடைய இப்படிப்பட்டதான சபைகள் எல்லா இடத்துலையும் இவ்வளோ பெரிய பெரிய சபை வரணும். நம்முடைய பட்டணத்தில், நம்ம பட்டணத்தில் இருக்கிற ஜனத்தொகை அதிகமான ஜனத்தொகை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தெருக்களில் இருக்கிற மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்காதபடிக்கு அவங்க கண்கள் எல்லாம் குருடா இருக்குது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களை குருடாக்கி வச்சிருக்கான். ஒரு விதமான ஐயோ அதுக்கிட்ட போய் பேசுகிறோமே. எங்கள் சபையில் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க எப்படி சபைக்குள்ளே அந்த குடும்பம் வந்துச்சுன்னா, நம்முடைய சபையை கடந்து அவங்க ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவாங்களாம். அப்போ இந்த ஒரு வாரம் ஸ்னேக் பார்க்குக்கு போகணுன்ட்டு பூந்தமல்லியிலேருந்து புறப்பட்டு வந்திருந்தாங்க. அப்போ வர்ற சமயத்தில் சபைக்குள்ள ஆத்மாக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்த்து இதுவும் ஏதோ ஒரு ஸ்னேக் பார்க் போல் ஏதோ ஒரு விசேஷித்த இடம்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்தால் டிக்கெட் வாங்குறதுக்கு அந்த கவுண்டர் தேடுறாங்க. டிக்கெட்டுக்கு வாங்குறதுக்கு கவுண்டர் இல்லை. அவங்க வந்து அந்த கிளாஸ் டோர் முன்னால் நிற்கிற சமயத்தில் அந்த புல்பிட்டில் இருந்து பாட்டு நடத்தி கொண்டு இந்த ஆராதனை நடத்தி கொண்டு அவங்க சொன்னாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். உடனே நம்மளை உள்ளே வாருன்னு சொல்கிறாங்கன்னு வர்றாங்க. ஆனால் சேர்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. எங்கே உட்காரன்னு தெரியாமல் தரையில் உட்கார்ந்தாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, தரையில் உட்காந்து அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தவங்க இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பிள்ளைங்க நல்லா ஆண்டவர் இந்த குடும்பத்தை நல்லா ஆசீர்வதிச்சிட்டான். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஜெபம் நடத்த போகும்போது முன்னால் அவங்க வீட்டில் காவல் தெய்வம்லாம் வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோலாம் இருக்கும். அந்த அம்மா ஒவ்வொரு இடத்தையும் போய் அவங்க வெள்ளிக்கிழமை தோறும் கும்பிடும்போது ஒரு சத்தம் கேட்குமா காதில், நான் உண்மையான தெய்வம் கிடையாது, நான் உண்மையான தெய்வம் கிடையாது, நான் தெய்வம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பேசுகிறவர். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் வட்டாரத்துக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அநேக ஆத்துமாக்களுக்கு பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவார். நம்முடைய வட்டாரங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஏரியாக்களுக்காக ஆண்டவர் சமூகத்தினை ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையா நல்ல தரிசனம் உள்ளவங்களா நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும். இந்த சென்னை பட்டணம் இயேசுவை அறியணும். இந்த சென்னை பட்டணத்தில் உள்ள மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை அறியணும். சபைக்கு திரளான ஜனங்கள் வரணும். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் காலத்தில் அவர் ஞானஸ்நானம் கொடுத்த போது யோர்தானை சுற்றிலும் உள்ள எல்லா இடங்களிலும், யூதேயாவிலும் கலிலேயாவிலும் எருசலேம் நகரத்தாகிய எல்லா இடத்திலிருந்தும் திரளான ஜனங்கள் வந்தார்களாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:14 வாசிக்கிறோம், அந்த ஆதி திருச்சபையில் திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் சபைக்கு வந்தாங்க. சகோதரிகள் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தோட தீர்மானம் எடுத்து ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். பரலோகத்துக்கு போகும்போது நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்க மாட்டார், எத்தனை புடவை நீ வச்சுருந்த கேட்பாரா? உங்கள் வீட்டில் எத்தனை எஃப்டி போட்டிருக்க, எத்தனை வீடு உனக்கு சொந்தம்னு கேட்பாரா? ஒன்றும் கேட்க மாட்டார். இத்தனை வருஷம் உனக்கு உயிரோடு கூட வைக்க, உயிரோடு இருக்க உனக்கு நேரம் கொடுத்தேனே, எத்தனை ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருந்தாய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வருஷத்தில் 26வது வருஷத்தில் ஒரு 2 குடும்பத்தையாவது இயேசுக்குள்ளே நடத்தணும். 2 குடும்பமாவது நமது மூலமாக சபைக்கு வரணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண அந்த கிருபை தாரும், ஆதாயம் பண்ண கிருபை தாரும். அந்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்தை சொன்ன ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும். அவர்களை ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தணும், அபிஷேகத்துக்குள்ளே நடத்தணும். அவர்கள் சீஷராக மாறணும். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நல்லா யோசிக்கோங்க. நான் யோனா தீர்க்கதரிச புஸ்தகத்தை நான் ஒரு நாள் செய்தி கொடுப்பதற்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அப்போ பார்க்கும்போது அந்த யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் தெரிந்தெடுத்து அந்த நினிவே பட்டணத்தை அந்த நினிவே பட்டணத்துக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல் உண்டாவதற்கு, எழுப்புதல் உண்டாவதற்காக அந்த யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே போப்பா? நினிவேக்கு போய் இந்த 40 நாளைக்குள்ளே இந்த நினிவே பட்டணம் அழிந்து போகும் என்று பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறார். இவருக்கு தெரியும் ஆண்டவரை பற்றி. அவர் சொல்கிறாரு, ஆனால் மனதுருகிடுவார், அதனால் நான் சொல்ல போகிற வார்த்தைகள் நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு நினிவே பட்டணத்துக்கு போகாமல் எங்கே போயிட்டான்? தர்ஷீஸுக்கு போயிட்டான். போய் அந்த கப்பலில் அவருக்கு அடித்தட்டில் போய் படுத்திருக்கார். அவன் தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறார். ஆனால் இவர் மாத்திரம், யோனா மாத்திரம் தூங்கிக்கிட்டு இருக்கார். நல்லா அறிஞ்சிக்கோங்க, நமக்கு தெரியும் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நம்மெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்பிக்கை, ஒரு காரியத்தை செய்யாத தெய்வத்தை உடைய மக்கள் காலையிலே எழுப்பி சத்தப்படுறாங்க. பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. தூங்கிட்டு இருக்கான் இந்த யோனா. அவனை தட்டி எழுப்புறான், நீ யாரு, ஏன் தூங்கிட்டு இருக்க? இப்போ பயங்கரமான புயல் அடிக்குதே, என்ன செய்ய? அவர் சொல்கிறார், தைரியமாக சொல்கிறார், புயல் அடித்தார், அதை எண்ணெய் எடுத்து எங்கே போட்டுருங்க? சமுத்திரத்தில் போட்டுருங்க. சமுத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ சமுத்திரத்தில் போட்டோன்னா ஆண்டவர் என்ன செய்தார்? பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி அந்த யோனாவை, அவர் கப்பலில் பிரயாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னவருக்கு இப்போ என்ன பிரயாணம் கிடச்சிருக்கு? அந்த மீன் வயிற்றில் அவர் பிரயாணப்பட்டு போகிறார். நேராக போய் எங்கே போய் கக்குது? அந்த நினிவே பட்டணத்தை. அந்த நினிவே பட்டணத்தில் அவர் எழும்பி அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டார், வார்த்தையை சொல்லிட்டாரு. இந்த பட்டணத்தில் உள்ள ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன் வரைக்கும் என்ன செஞ்சு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்து மனம் திரும்பினதுனால ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தை மாற்றினார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த யோனாவை உபயோகிக்காமல் யாரையாவது உபயோகிச்சிருக்கலாம்ல? அந்த யோனா மூலமாக தான் நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட. ஹல்லேலூயா. நம்மை குறித்த நேரங்களில் ஒரு பெரிய விசுவாசம், நம்மை குறித்த ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரையும் எடுத்து உபயோகிக்க மாட்டான், நம்ம தான் எடுத்து உபயோகிப்பார். ஒரு சிலரை ரட்சிப்பதற்கு, ஒரு சிலருடைய வாழ்க்கையை மாறுதல் உண்டாக்குறதற்கு நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அடுத்தாற் போல் அந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் பாருங்கள், எருசலேம் ஆலயத்துக்குள்ள இயேசு எத்தனை தடவை போயிருப்பார். அப்போல்லாம் அந்த 40 வயதான நடக்க முடியாத அந்த முடமான அந்த பிச்சைக்காரன் வாசலில், அலங்கார வாசலில் உட்கார்ந்துருந்தால, அப்போ இயேசு போன நேரத்துலேயும் உட்காராமல இருந்திருப்பான், உட்கார்ந்து தான் இருந்திருப்பான். ஆனால் இயேசு சுகமாக்கலை. நல்லா புரியுதா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இயேசு சுகமாக்கலை. யார் மூலமாக தான் சுகம் பெற்றாங்க? அபிஷேகம் பெற்ற பிறகு பேதுரு, யோவான் மூலமாக அவன் சுகம் பெற்றான். அதே போல் எனக்குள்ள விசுவாசம், நம்ம மூலமாக தான் ஒரு சில அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆமென். நம்ம மூலமாக ஒரு சிலர் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம மூலமாக ஒரு சில குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுறது நிமித்தமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் ஜெபிக்கிற நிமித்தமாய் கேன்சர் வியாதிகள் சுகமாகும். நீங்கள் ஜெபிக்கிறது நிமித்தமாய் பிரிந்த குடும்பங்கள் இணையும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எல்லா 2 கரங்களை உயர்த்தி, என்னை குறித்து நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை நிறைவேற்றும்படியாக இந்த வருஷத்துக்குள் நுழைந்திருக்கிற நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செயல்படலாம், சோம்பேறியாக இருக்கலாம், சோர்வுற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு எலியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அந்த எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் முழுசு மாற்று பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா அக்னியை இறக்குறார். அதே போல் அவர் என்ன மலையை பர்வதத்தின் மேலே, கர்மேல் பர்வதத்தின் மேலே ஏறி ஜெபம் பண்ணி மழையும் கீழே கொண்டு வர்றார். ஆனால் சோறு, எது நிமித்தமாய் சோறு? ஒரு ஏசபேல் சொல்கிறா, இந்த என்னுடைய பாகாலுடைய தீர்க்கதரிசிகள்லாம் கொண்டு இருந்த நிமித்தமாக நான் உன்னை கொண்டு போடுவேன். ஒரு பெண்ணினுடைய வார்த்தைக்கு பயந்து அவன் என்ன செஞ்சான்? வனாந்தரத்துக்கு போய் சூரச்செடியின் கீழே போய் படுத்து தூங்கிட்டான். படுத்து நான் இந்த உலகத்தில் இருந்த பிரயோஜனமே இல்லை ஆண்டவரே, நான் உலகத்தில் இருப்பதை பார்த்தாலும் செத்தாதான் நல்லது. அப்படி சொல்லியிருக்கீங்களா யாராவது? நான் இந்த உலகத்தில் இருப்பதை பார்த்தாலும் செத்தாதான் நல்லது, செத்தாதான் நல்லதுன்னு யார் தற்கொலைக்கு போயிடாதீங்க. தற்கொலைக்கு போனால் நேராக எங்கே போயிடுவோம்? நரகத்துக்கு போயிடுவோம். நமக்கு கொடுத்த வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. ஆனால் பிசாசு சில சமயங்களில் சொல்லுவோம், இந்த மனுஷனோட வாழ்றதை பார்க்கணும், இந்த பிள்ளைகளை வளர்க்குறதை பார்க்கணும், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதை பார்க்கணும், இப்படிப்பட்ட கடன் தொல்லையோடு கூட வேதனைப்படுவதை பார்க்கணும். நான் ஆண்டவரே நான் சத்தா நல்லா இருக்கும்.
அப்படிதான் இந்த எலியா தீர்க்கதரிசி சூரிய செடியின் கீழே படுத்து தூங்கிட்டான். அப்போ யாரை அனுப்புகிறார் ஆண்டவர்? தேவதூதனை அனுப்பி அவன் கையில் என்ன வச்சுருக்கான்? அவருடைய தலைமாட்டில் அனலினால் சுடப்பட்ட ஒரு அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வச்சு அந்த தேவதூதன் எழுப்புறார். எழுந்து புசியும், போஜனம் பண்ணும். உடனே அவர் ரொம்ப சந்தோஷம். வனாந்திரத்தில் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காருல, அவர் உடனே எழுப்பி புசிச்சுட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டான். இப்படி தான் நிறைய பேர் இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கிற ஒருவரும் இனிமே ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பெண்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ளணும். உங்களுடைய பாஸ்டர்ஸ், உங்களுடைய பாஸ்டர் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படியணும். இவர் திரும்பவும் படுத்துக்கிட்டான். திரும்பவும் தேவதூதன் வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து எழுப்புறார், போஜனம் பண்ணும். உடனே எழுப்பி போஜனம் பண்ணோன்னு ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. அந்த அப்பத்தினால் கிடைத்த பலத்தினால், தண்ணீரினால் கிடைத்த பலத்தினால் 40 நாள் நடந்து போகிறார். அது பிறகு ஆண்டவர் சொல்கிறார், இவர் என்ன செய்கிறாரு? ஒரு கெபிக்குள்ளே போகிறாரு. அப்புறம் பயங்கரமான காற்று அடிக்குது. அந்த காற்று நடுவில் ஆண்டவர் இல்லை. பூமி அதிர்ச்சி உண்டாகுது, அதுலேயும் ஆண்டவர் இல்லை. ஒரு மெல்லிய சத்தம். ஹல்லேலூயா. அருமையான சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சத்தத்தை கேட்கலையா? நல்லா உட்காந்து பைபிள் வாசிங்க, ஆண்டவர் பேசுவார். சூழ்நிலை நடுவில் சில சமயங்களில் ஆடிபிளாகவும் ஆண்டவர் பேசுவார். சில சமயங்களில் சொப்பனங்களின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் 15 வயசாக இருக்கும்போது இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அம்மா அப்பாலாம் பாஸ்டர்ஸ் கிடையாது. சாதாரண தூத்துக்குடியில் இருந்த ஏஜி சபையில் விசுவாசிகள் தான். அப்போ ஸ்கூல் ஃபைனல் இயருக்கு நான் ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்க, எவாஞ்சலிசம் இயு கேம்ப். அந்த ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்புக்கு ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்புக்கு குற்றாலத்துக்கு போயிருந்தோம் தூத்துக்குடியிலேருந்து. அப்போ தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அங்கே எங்கள் நடத்தின அந்த டீச்சர் மூலமாக, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா, அந்த எழுதப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அந்த பிள்ளைங்க வந்த பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க. ஏன் டேர்ன் வந்துச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தேன், எப்போ நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம், எப்போ என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சு. யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லை. ஏன்னா நிறையா சிபிஎம்மில் இருந்தாலும் அங்கே தூத்துக்குடியில் கன்வென்ஷன் நடக்கும், போவேன், கையெல்லாம் உயர்த்தி முன்னுக்கெல்லாம் போய் ஜோம் பண்ணுவேன். ஆனால் நிச்சயம் இல்லை. உடனே என் டேர்ன் வந்த உடனே அந்த டீச்சர் சொன்னாங்க, உனக்கு சரியாக புரியலை, சரியாக தெரியலையாம்மா, பரவாயில்லன்னு சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப வேதனைப்பட்டுட்டு. ஏன்னா குடும்பத்தில் நான் நாள்தோறும் குடும்ப ஜெபம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்கள் அங்கே ஏஜி சபைக்கு போவோம். சண்டே ஸ்கூலில் நிறைய போர்ஷன் படித்து நிறைய வசனங்கள் வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அதே போல் ஸ்கூலு ஒரு விக்டோரியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், அங்கே உள்ள ஸ்கூல்லேயும் ஸ்கிரிப்சர் கிளாஸ் உண்டு. அதுலேயும் நிறையா வசனம் படிச்சிருக்கேன். நிறைய எக்ஸாம்லாம் எழுதி நல்ல மார்க்கலாம். ஆனால் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? நிச்சயம் இல்லை. அருமையான சகோதரிகளே, இந்த நாளில் வந்திருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள். என்றைக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கி ராத்திரி வேளையில் அந்த டீச்சர் பேசின அந்த ராத்திரி வேளையில் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா, இனிமே உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் உமக்காக தான் வாழுவேன். உலகத்துக்காக வாழ மாட்டேன், பிசாசுக்காக வாழ மாட்டேன், பாவத்துக்காக வாழ மாட்டேன். நான் உமக்கு சொந்த ஆண்டவரே. அன்னையிலேருந்து தூத்துக்குடி போனதுலேருந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் மேலே ஓப்பன் டெரஸ்க்கு போயிடுவேன். வெளிச்சம் வந்த உடனே பைபிள் வாசிப்பேன். பைபிள் வாசிக்க போகும்போது நான் சும்மா பைபிள் மாத்திரம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஒரு டைரி கொண்டு போவேன், ஒரு பென்னு கொண்டு போவேன். அந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது ஆவியானவர் என்ன வார்த்தை என்னோடு கூட பேசி அதை மனப்பாடம் பண்ணுவேன். அந்த காலத்துலாம் பொயட்ரி எல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் பாருங்கள், அது மாதிரி மனப்பாடம் பண்ணி டைரியில் எழுதுவேன். ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்னா அந்த வசனத்தை அடிச்சுட்டு திரும்பவும் படித்து எழுதுவேன். இப்படி நிறைய வசனங்களை நான் படித்து கல்லூரி நாட்களில் ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை கொடுத்தார் ஆண்டவர். எந்த பாவம், துணிகரமான பாவங்கள் என்னை ஒட்டி கொள்ளாதபடி காத்து கொண்டான். ஆனால் நான் ஒரு பயந்தாங்குழி. எங்கள் வீட்டில் 11 பேர், 7 பெண் பிள்ளைங்க. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களை வளர்ப்பாங்க. அதனால் யார் கூடயும் பழக மாட்டேன், அமைதியாக ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், பயந்த சுபாவத்தோடு இருப்பேன். அப்படி இருந்த என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் திட்டமாக என்கிட்ட பேசினார்.
ஊழியத்தின் அழைப்பை கொடுத்தார். என் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நல்ல உபவாசம் எடுத்து பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் அவருடைய சபை, அவருடைய வீட்டில் அவங்க அம்மா மற்றவங்களாம் சேர்ந்த ஏஜி சர்ச்சுக்கு தான் வருவாங்க. நைட் ப்ரேயர்லலாம் ஃபுல்லாக நான் நடத்துவேன். அப்படிப்பட்ட காரியம். அதே போல் அங்கே உள்ள சபையிலும் ஆன்லைன் ப்ரேயர்லாம் நான் தான் வாலிப பிள்ளைகளுக்கு நடத்துவேன். நல்ல ஆண்டவரோடு கூட நெருங்கி பழக ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஊழியத்தின் அழைப்பை கொடுத்தார். பிஎஸ்சி முடித்தேன், பிஎட் முடித்தேன், ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தேன். அம்மா அப்பா அவர்களுடைய குடும்பமும் பாஸ்டருடைய குடும்பமும் அவர்கள் தீர்மானித்தபடி கர்த்தர் திருமணத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்தார். ஒரு பயந்தாங்கொல்லியை, நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், ஒரு பயந்தாங்கொல்லியை உலகம் முழுசும் பிரசித்தப்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் துணையாக கொடுத்தார். அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம்தான். நம்ம யோசித்து பார்க்கும்போது இம்மட்டும் நம்மை நடத்துறதுக்கு நம்மை இம்மட்டும் ஆண்டவர் நம்ம மேலே கிருபை பாராட்டுவதற்கு, இரக்கம் பாராட்டுவதற்கு, அன்பு செலுத்துவதற்கு நம்மை மாத்திரம் ஆண்டவர் அவருடைய தீர்மானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த ஆண்டோடைய கிருபையினால் இந்த நாட்களில் சபையும் அதே போல் குடும்பத்திலையும் கர்த்தர் கிருபையாக வழிநடத்தி வருகிறார். என் வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்கு திருமணம் முடியும் வரைக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். அவங்களுடைய எதிர்காலம் உமக்கு சொந்த ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாத ஒரு மருமகளாவது ஒரு மருமகனாவது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். பிள்ளைங்களுக்கு நெருக்கப்பட்ட சமயத்தில் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரை தேடும்போது வாக்குத்தத்த வசனங்களை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும். எங்களுடைய ரெண்டாவது மகன் தான் பாஸ்டர் கேப்ரியல் அவர்களுக்கு ரொம்ப நல்ல, ஏன்னா அவனும் எங்களுடைய சபையிலும் கட்டடத்தை கட்டிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி பேசிக்கிடுவாங்க. அவன் 7வது மாதத்தில் எங்களுக்கு பிறந்தவன். சரியா, 1.25 கிலோ தான் என்னுடைய வெயிட். அவனை உட்காந்து ஆண்டவரே இப்படி இருக்கிறானே அப்படின்னு அழுன்னு அழுதேன். அப்போ ஒரு சகோதரி வந்தாங்க எங்கள் வீட்டில், ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, அழாதீங்க, எனக்கு ஒரு பிள்ளை தெரியும், அவன் இப்போ எவாஞ்சலிஸ்டாக இருக்கான். அவங்க அம்மா குழந்தை பிறந்த சமயத்தில் அவளை ஒரு ஷூ பாக்ஸில் வச்சு தான் அந்த குழந்தைய கொண்டு போவாங்களாம். அவளோண்டு மகனை அப்பாவை விட வளர்த்தியா நல்ல ஊழியம் செய்கிறவனா மாற்றிட்டாரு. அதனால் பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான் என்ற வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதை வச்சு தான் ஜெபம் பண்ணுவேன். 6 மாதத்தில் தான் குப்பரையே படுத்தான். ஆனால் வளர்ந்து வரும்போது பாருங்கள், இப்போ இந்த பெரிய கட்டட வேலையில் அவன் கொஞ்ச நாள் அதாவது கார்னியாவில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு பெரிய கம்பெனியில், ஃபாரின் கம்பெனியில் வேலை செய்தான். அப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் ஊழியத்துக்கு வந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களை அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அதே போல் இன்னொரு மகளும் இருக்கிறார். அவளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் இம்மட்டும் இந்த 3 பிள்ளைகளையும் நடத்தி வர. நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார் தெரியுமா? தாய்க்கு வாக்குத்தத்த வசனங்களை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லி கடந்து செல்கிறேன். இந்த எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிறைவேற்ற வேண்டிய வேலை இருக்குது. ஒன்று என்னென்னா, ஆசகேல் ராஜாவை நீ என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். 2வது ஏகு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். 3வது எலிசா தீர்க்கதரிசியை நீ அபிஷேகம் பண்ணணும். நான் சொல்கிறேன், நம்ம மூலமாயும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் குடும்பத்துக்காக, அதே போல் ஆண்டவரை என் மூலமாக யார் அபிஷேகம் பெறணும், யார் என்ன காரியங்களை செய்யணுமோ அதை செய்வதற்கு என்னை பலப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனலாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சமூகத்தண்டையில் ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்கிறான், நான் கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன். எங்கே நிற்கிறாராம்? அந்த சபைக்கு வெளியே நின்று கதவை தட்டுறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்போ நல்லா அனலாக இருக்கணும்னா ஆண்டவரோடு எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். நாள்தோறும் தனியாக ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரை பார்த்து பேசுகிறீங்களா? ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரா? 2வது அனலாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த அக்கினி என்னுடைய எலும்புகளில் பற்றி எரிகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும்போது யாராவது கேலண்டர் பார்த்து கேலண்டர் உள்ள வசனத்தை வாசிட்டு போயிடக்கூடாது. இப்படியே ஒரு சிலுவையை போட்டுட்டு போயிடக்கூடாது. வசனத்தை வாசிக்கணும். நான் சொல்கிறேன், வசனம் வாசிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். 2வது என்ன செய்யணும்? நிதானமாக வாசிக்கணும்.
வாசிக்க போகும்போதே, வசனம் வாசிக்க போகும்போதே கூட எதை கொண்டு போங்க? டைரியே ஒரு பெண்ணையும் கொண்டு போங்க. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? கூட பேசிக்கிறவர். எப்படி குளிர்ச்சியான வேளையில் அந்த ஆதாம் தோட்டத்தில் உலாவுகிற தேவன் பேசினார்ல, நம்ம கூட பேசுவார். வசனத்து மூலமாக பேசுவார். கூட அவர் இன்றைக்கி கூட காலையிலே உட்கார்ந்து ஆண்டவர் என்ன பேசினாரோ அதை எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவன் கூட நாள்தோறும் பேசுவான். அந்த பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம குணம் மாறும், நம்முடைய கிரியைகள் எல்லாம் மாற்றப்படும். அப்போ அழலாக மாறணும்னா முதல் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும், 2வது வசனம் வாசிக்கணும், 3வது லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கும்போது பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணுமா. ஹல்லேலூயா. நம்முடைய ஜப பலிபீடத்தின் அக்கினி, ஹல்லேலூயா, நமக்குள்ள ஒரு ஜப ஆவி இருக்கணும், தோத்திரம் இருக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். இந்த பலிபீடத்தின் அக்கினி அவிந்து போகாதான். காலையிலேயே ஆசாரியர் வந்து அதுக்கு என்ன வைப்பாங்களாம்? கட்டைகளை வைப்பாங்களாம். இந்த கட்டை தான் எனது துதி, ஆண்டவர் சமூகத்தண்டையில் ஆராதிக்கிறது, ஜபங்கள். பிள்ளைகளுக்காக நல்லா நம்ம ஜெபம் பண்ணணும். யாரோ ப்ரேயர் பார்ட்னர்ஸ் ஜெபம் பண்ணுவாங்கன்னு விட்டுட்டு கூடாது. நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் ஜெபம் பண்ணணும். நம்ம குடும்பத்தின் சூழ்நிலைக்கு நம்ம தான் ஜெபம் பண்ணணும். அந்த ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஜபங்களுக்கெல்லாம் நான் சாட்சி எழுதுனா எவ்வளோ சொல்லலாம். சபையில் உள்ள மக்கள், சபையின் கட்டட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் எத்தனையோ ஆண்டவர் மாற்றி கொடுத்துருக்கார். நம்ம ஆண்டவர் யார்? ஜபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜப பலிபீடத்தில் அக்கினி அவிந்து போகாதபடி எரிந்து கொண்டே இருக்கணும். உன்னத பாட்டு 8ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த அவர் மேலுள்ள அன்பு ஒரு அக்கினி போல இருக்குது. இந்த அக்கினி அவிந்து போகக்கூடாது. ஆண்டவரை நேசிக்கணும், இயேசுவை நேசிக்கணும். நம்மளெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்குது? ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா? படிப்பு இருக்குதா? பணம் இருக்குதா? திறமை இருக்குதா? பயந்தாங்கொல்லிகள் எல்லாரையும் ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டு வச்சிருக்கார். ஹல்லேலூயா. பயந்தாங்கொல்லின்றது நான் தான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல கூட 14ஆம் தேதி எங்களுக்கும் கூட்டம் இருக்குது. பாஸ்டர் போறியா என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ஒரே ஒரு ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? என்னன்னா, ஆண்டவர் நியமித்த வேலையை நான் செய்து முடிக்கணும். எங்கே ஆண்டவர் இருந்தால், போன மாதம் பர்மா போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் தடவை பர்மாவுக்குள்ளே நுழைஞ்சோம். அங்குள்ள கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே எங்களை அழைத்த அந்த சகோதரர், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அவர் சொன்னார், சகோதரிகள் வந்து இப்படிப்பட்ட கூட்டத்தில் பேசினதே கிடையாது, நீங்கள் தான் முதல் ஆள்னு சொன்னது மாத்திரம் இல்லை, நீங்கள் வரணும் திரும்ப. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் நமக்கென்று நியமித்த கிரியைகளை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதுக்குரிய வழிகளை திறந்து கொடுப்போம். அதுக்காக நீங்கள் யோசிக்காதீங்க, எனக்கு ஒரு கூட்டுறவு ஒழுங்கு பண்ணால் தான் போவேன்னு சொல்லாதீங்க. முதல்ல தனித்த ஆளாக என்ன செய்யுங்க? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பேர் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறாங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்குறது சகோதரிகளாகி நம்முடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் குணமாகவும் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வெறுமையா அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு மாத்திரம் அல்ல, நம் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய நல்ல ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். அவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, என் புருஷனை அன்பு கூறலையே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க, இயேசு நம்ம அன்பு கூறுகிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்மளை நடத்தி வந்த வழிகள் எல்லாம் பார்க்கும்போது. இந்த பேதுருவை பாருங்கள், நல்ல ஆண்டவரோடு கூட இருந்தான், ஆனால் மறுதலிச்சான். யார் முன்னால்? வேலைக்காரி முன்னாலெல்லாம் மறுதலிச்சவன் 21 யோவான் 21 போகும்போது மீன் பிடிக்கிறவே இன்னொரு 6 பேரை கூட்டிக்கிட்டு 7 பேராக மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் மீன் பிடிக்க போனாலும் ஆண்டவர் போனால் போட்டோம். எவ்வளோ காரியத்தை கற்றுக் கொடுத்தேன் 3 வருஷமாக. என் கூடயே சாப்பிட்டு என் கூடயே தங்கி இப்படியா துரோகம் பண்ணுறான், அப்படியா செஞ்சார். காலை வேளையில் எங்கே போயிட்டார்? கடற்கரையில் போயிட்டார். அவர் உலாவ போயிட்டார். எதற்கு? இந்த பேதுருவை சந்திக்க. பேதுருவை பார்த்து கேட்குறார், மீன் பிடிச்சிருக்கியா? நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன்? மீன் சுட்ட மீனையும் எதையும் வச்சிருக்கிறேன், தண்ணீரையும் வச்சிருக்கிறேன். நீ உன்னுடைய மீனை கொண்டு வா. மீன் இல்லை, ஒன்றும் ஆகப்படவில்லை. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவங்கள கூப்பிட்டு பிள்ளைகளேன்னு கூப்பிட்றார். அதுதான் அன்பு. நம்மெல்லாம் பிள்ளைகள் ஏதாவது நமக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்கன்னா, ஏதாவது காரியம் செஞ்சுனா உடனே அடித்து நீ என் பிள்ளையே கிடையாது போ அப்படின்ட்டு அனுப்பிடுவோம். ஆனால் இயேசு பாருங்கள், பிள்ளைகளையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அப்புறம் கேட்குறான், பேதுருவே, எல்லாரையும் பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்ன செய்ய? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா, ஆடுகளை மேய்ப்பாயா.
நீங்கள் தனி ஜபம் மாத்திரம் அல்ல, சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கலாம். அதே போல் சின்ன சின்ன குழுக்களாக சகோதரிகள் இணைந்து ஜபம் பண்ணலாம். தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், எங்களுடைய ப்ரேயர் குரூப் லீடர்ஸ்க்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ப்ரீச் பண்ணுறதுக்கு விட மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டம் போல செஞ்சுருவாங்களே. சாப்டர் வாசிக்க வச்சுருவேன், ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்க வச்சு ஜபம் பண்ணுவாங்க. வருகிறவருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சாதாரண விசுவாசிகள் மூலமாக அற்புதங்களை செய்கிறார். உங்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு சில குடும்பங்களை பார்க்கும்போது சகோதரிகள் தான் முதல்ல ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு முழு குடும்பமும் சபைக்கு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாக இருந்தால் ஆடுகளை மேய்ப்பாயா, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. கடைசியாக நம்ம ஆண்டவர் சமூகத்தண்டையில் இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கணும். தூங்கி கொண்டிருக்கிற காலம் அல்ல, சோம்பல் உள்ளவர்களாக இருக்கிற காலம் அல்ல, சோர்வுற்ற காலம் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 52 அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கலாம். 52:1-2. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இந்த நாட்களில் வந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு வல்லமையை தரித்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷைகளை பேசுகிற மாத்திரம் அல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு எனக்கு என்ன தாரும் ஆண்டவரே? உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வரங்களை எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்கிறார், பாஸ்டர்ஸ் எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணும்போது சுகம் பெறுவார்கள். அப்படியே வசனம் இருக்குது. விசுவாசிக்கிறவர்களாக நடக்கணும். அவங்க செய்யட்டும், தப்பு கிடையாது, பாஸ்டர்ஸ் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் விசுவாசிக்கிறவர்களாக நடக்க அடையாளங்களாவன கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசை துரத்த முடியுமா நம்மளால்? பிசாசை துரத்தலாம். ஆண்டவர் லூக்கா 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சீஷர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் வியாதிஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சாதாரண ப்ரே குரூப் லீடர் தான். அவ்வளோ ரொம்ப படித்தவங்க ஒன்றும் கிடையாது. அவங்க பார்த்துருக்குறாங்க, ஒரு கோயில் முன்னால் ஒரு பூசாரி உட்கார்ந்து அவர் காலில் புண்ணு வந்திருக்கு. அந்த புண்ணுக்கு விபூதியும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டு அதில் உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. இந்த அம்மா கிட்ட போய், ஐயா, என்கிட்ட ஒரு ஜப எண்ணெய் பாட்டில் இருக்கு, அந்த இயேசு என்ற நாமத்தை நம்பி விசுவாசித்து அந்த எண்ணெயை போடுங்கய்யா, சுகம் ஆயிரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அவர் எண்ணெய் போட்டிருக்காரு, அவங்க கொடுத்த எண்ணெயை போட்டிருக்காரு. அந்த இடத்துல உள்ள புண்ணை ஆறிட்டான். ஹல்லேலூயா! ஆறின உடனே அவர் புறப்பட்டு, அவருடைய ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் இன்னொரு ஊரில் இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு போய் அவங்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லி அவங்க எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களாம். ஹல்லேலூயா! இது பெரிய பாஸ்டர்ஸ் மூலமாக நடக்கலை, போதகர் மனைவி மூலமாக நடக்க, சாதாரண விசுவாசிகள் மூலமாக எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை எடுத்துக்கொண்டு அவருக்காக எடுத்து பிரகாசிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 51 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், எழும்பு பலன் கொள். எழும்பி என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக பிரகாசமாக இருக்கிறதற்கு, பிரகாசிப்பிக்கிறதற்கு பலன் கொள்ளுகிறவளாக இருக்கணும். எபேசியர் 5:14 வாசிக்கிறோம், தூங்குகிற நீ விழித்து ஆண்டவருக்காக என்ன செய்ய? எழுந்து பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் இந்த நாட்களை நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கடைசியாக சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்ம சகோதரிகளாகிய நாம் பின் மாறி காலத்து மழைக்காக ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். எல்லாருக்கும் என்ன, நம்ம மாத்திரம் நம்முடைய தேவைக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? நம்ம தேசத்துக்காக. நம்முடைய தேசம் மாற முடியுமா? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சபைக்கு. ஆண்டவர் சொல்லி, பிரதான புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செய்ய. ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக, யார் அதிகாரியாக வரப்போகிறான்ட்டு நம்ம பல நியூஸை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம தேசம் நம்ம பயம் இல்லாமல் கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணும்படிக்கும் சபையில் ஆராதனையெல்லாம் நல்லா நடக்கணும். கிடைக்க வேண்டிய பெர்மிஷன்லாம் கிடைக்கணும். ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். எந்த தடையும் வரக்கூடாது.
அது எப்போ வராமல் தடைபட முடியும்னா நம்ம ஜெபிக்கிறவங்களாம் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டுருக்காதீங்க. நம்ம தேசத்துக்காக, நம்ம பட்டணத்துக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக ஆண்டவரை பின் மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்கிறேன். அன்றைக்கு ஒரு யாக்கோபு ஒரு எலியா தீர்க்கதரிசி நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து, சாப்பாட்டுக்கு கஷ்டம், தண்ணிக்கு கஷ்டம், அந்த சாப்பாட்டு தண்ணிக்காக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவர் என்ன செய்தார்? ஊக்கமாய் ஜெபம் பண்ணினான். ஆவியோடு கூட கருத்தோடு கூட ஜெபம் பண்ணினான். அவர் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அதே போல் நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார்.